ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் பருப்பு போலி சாஃப்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் போலி ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ளே பருப்பை பூரணமாக வச்சு செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போலி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கோதுமை மாவில் கூட இந்த போலியை செய்யலாம். கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடணும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா ஊறி போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். போலிக்கு பூரணம் ரெடி பண்ணணும். அதுக்காக கடாயில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாகு பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைகிற வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கங்க. வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்தி கரைச்சிட்டு வடித்தோம்னா அதெல்லாம் வந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்கான வெள்ளை தண்ணியாக எடுத்து வச்சுட்டு பருப்பில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா பருப்பில் சேர்க்குறதுக்கு அதிகமாயிரும் தண்ணி. சர்க்கரை அளந்த கப்லேயே 1 கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது பருப்பு நல்லா வெந்துடும். கடாயில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கணும். நான் முழுசாகவே அப்படியே சேர்த்துட்டேன். பருப்புக்கு திக்கான வெள்ளை தண்ணியாக எடுத்து வச்சுருக்கனால கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் பருப்பில் ஊற்றிடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி உப்பு சேர்த்து செய்யும்போது இனிப்பு சுவை இன்னும் நல்லாயிருக்கும். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து கெட்டியானதுக்கு அப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி பருப்பை மசிச்சு விடுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பருப்பை நைஸாக மசிச்சதுக்கப்புறமா கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பில் நெய் சேர்க்கும் போது பூரண போலி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம போலிக்கு மாவை உருட்டிடலாம். மாவு 2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். போலி உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. திரட்டுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வாழை இலை இருந்தால் கூட அதில் திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிடணும். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து கையாலே இந்த மாதிரி திரட்டி விட்டுருங்க. சின்ன தோசையாக திரட்டினதுக்கப்புறமா எந்த அளவு உங்களுக்கு பூரணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி தோசை மேலே வச்சுட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே பூரணத்தை சுற்றி நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். கையாலேயே திரட்டி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு லைட்டாக மேலே வச்சு திரட்டினோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
எந்த அளவு பெருசாக திரட்ட முடியுமோ அந்த அளவு திரட்டிக்கங்க. போலியை திரட்டியாச்சு. வாழை இலை அல்லது பாலித்தீன் கவர் வச்சு திரட்டும் போது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சுட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். நான் இன்னைக்கு நெய் ஊற்றி தான் இந்த போலியை சுட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திரட்டி வச்சிருக்க போலியை தோசைக்கல்லில் போட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பருப்பு போலி சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ஈஸியான ஸ்வீட் போலியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீதம் இருக்க எல்லா போலியையும் சுட்டு எடுத்துக்கலாம். பருப்பு போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மைதா போலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.